இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கிய செய்திகள். உலகளாவிய பொருளியலில் நிலையற்றத்தன்மைக்கு இடையே மீள்திறனுடன் செயல்பட வர்த்தகங்கள் பல்வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அதிபர் தர்மன் சண்முகரத்னம். வர்த்தகங்கள் தனது கட்டமைப்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். சரக்குகள், தொழில்நுட்பங்கள், முதலீடுகள் ஆகியவற்றின் தங்கு தடையற்ற வருகைக்காக சிங்கப்பூர் வட்டார அளவில் புதிய ஏற்பாடுகளை செய்து வருவதாக அவர் கூறினார். சிங்கப்பூரில் தற்போது 2 வகையான புதிய மோசடிகள் தலை தூக்கியுள்ளன. பாசல்களையும் தங்க கட்டிகளையும் சிங்கப்பூர் சுங்கத்துறை தடுத்து வைத்திருப்பதாக பொய்யுரைக்கும் மோசடி முயற்சிகள், மின்னஞ்சல்கள், வாட்ஸ்அப் குறுந்தகவல்கள் ஆகியவற்றின் வழி பரவி வருகின்றன. அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள கட்டணம் செலுத்த வேண்டும், இல்லாவிடில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மோசடிக்காரர்கள் அச்சுறுத்துகின்றனர். புதிதாக குத்தகைக்கு விடப்பட்டுள்ள தேவைக்கேற்ப கட்டப்படும் வீடுகளில் உள்ள பகுதிகளில் விளையாட்டு திடல்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மறுவடிவமைக்கப்படும். திடல்களின் வடிவமைப்புக்கு புதிய பிளே வேல்யூஸ் ஃப்ரேம்வொர்க் எனப்படும் விளையாட்டு பண்பு நலன்களை மையமாக கொண்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும். சிறார்களிடையே உறவாடலையும் புத்தாக்கத்தையும் ஊக்குவிக்கும் நோக்கில் புதிய வீடமைப்பு வளர்ச்சி கழக விளையாட்டு திடல் வடிவமைக்கப்படும். தனியார் தொப்புள் கொடி ரத்த வங்கியான காட்லைஃப் மீது குறைந்தது 5.45 மில்லியன் வெள்ளி இழப்பீடு கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. காட்லைஃபிடம் தொப்புள் கொடி ரத்தத்தை சேகரித்த பெற்றோர் இழப்பீடு கோரியுள்ளனர். காட்லைஃபிடம் தாங்கள் சேர்த்து வைத்த ரத்தம் பாழடைந்ததாகவோ, பாழடையும் அபாயம் அதிகம் உள்ளதாகவோ தங்களிடம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பெற்றோர் இழப்பீடு கோரியுள்ளனர். மாயமான MH370 விமானத்தை தேடும் பணி டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக மலேசிய போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. 2014ஆம் ஆண்டு காணாமற் போன அந்த விமானத்தை இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடும் பணிகள் பலமுறை தோல்வியிலேயே முடிந்தன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக சர்வேஸ்வரி சரவணன்.